இன்றைக்கி ரொம்பவே சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் மெனு ரெசிபி தாங்க. நம்ம வெளியில் எங்கேனாலும் போயிட்டு வந்தால் கொஞ்சம் அலுப்பாக இருக்குது, ஒரு சிம்பிளாக ஒரு சாதம் வச்சு ஒரு தக்காளி தொக்கு வைக்கணும்னா இன்றைக்கி இதை வைக்கலாங்க. இந்த தக்காளி தொக்கை அப்படியே சாதத்து கூட பசங்க சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சாதமும் ஒரு தக்காளி தொக்கு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். நல்லா ஒன்று வச்சாலும் சுருக்குன்னு இருக்கும். எண்ணெய் சூடானதும் கடுகு ஜீரகம் சேர்த்துக்குங்க. ஜீரகம் கடுகு வெடித்ததும் இது கூட கொஞ்சம் பூண்டு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. இது கூட கட் பண்ண தக்காளியும் சேர்த்துக்கோங்க. இது கூட தக்காளிக்கு தேவையான உப்பு சேர்த்து கிண்டி விட்டுக்கோங்க. ரெண்டு நிமிஷம் சிம்மில் மூடி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம 2 நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பார்த்துக்கோங்க. இப்போ தக்காளி ஓரளவுக்கு நமக்கு வதங்கி இருக்குது. இப்போ இதிலே நீங்கள் காரத்துக்கு நம்ம பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, குழம்பு மிளகாய் பொடி 1 ஸ்பூன். இதை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. ஒரு 10 நிமிஷம் ஆகாதுங்க இந்த தக்காளி தொக்கு வைக்கிறதுக்கு. அருமையான தக்காளி தொக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லது சாதத்தை கூட சட்டுன்னு வச்சுட்டு ஒரு முட்டை, வேக வச்ச முட்டை கூட எடுத்துக்கலாம். இல்லை ஒரு ஆம்லேட்டை ஏதோ நம்ம சைடிஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. அருமையான லஞ்ச் மெனு ரெசிபி. சாதமும் மடிச்சாச்சுங்க. இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு சிம்பிளான டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் மெனு ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். நமக்கே ஒரு ரொம்ப டயர்டாக இருக்கும், ஒரு வெளியிலே போயிட்டு வந்திருப்போம். அப்போ டக்குன்னு ஒரு சாதம் வச்சு ஒரு தக்காளி தொக்கு வச்சு இந்த மாதிரி முட்டை எதனாலும் சைடிஷாக வச்சுக்கிட்டா சிம்பிளாக ஒரு லஞ்ச் மெனு முடிக்கலாங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இது மாதிரி சிம்பிளாக லஞ்ச் மெனு வேணும்னா கேளுங்க, கமெண்டில் நான் கொடுக்குறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.